ஒரு ஆப் லோன் வந்து ஸ்கேமா, இது வந்து பணம் பறிக்கிற ஆப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு ஒருத்தர் வந்து அதே திண்டுக்கல்ல தான் கேட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஆப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, Play Storeல ஏகப்பட்ட ஆப் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா 80% ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்பிஐ மானிட்டரிங் கிடையாது. அதாவது ஆர்பிஐ கவனிக்கப்படாத ஒரு பேங்க். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்பில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்க லோன் ப்ராசஸ் பிரகாரம் வந்தீங்கன்னாக்கா முதல்ல பேன் கார்டு செக் பண்ணி எலிஜிபிலிட்டி செக் பண்ணி லோன் அமௌண்ட் தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில ஆப் எடுத்த உடனே 5 ஃபோன் நம்பர் கேட்பாங்க. 5 டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர். அவங்க யார், உங்களுக்கு என்ன உறவு, அவங்களுக்கு யார், இவங்களுக்கு என்ன உறவு, இப்படி வரும்போதே நீங்கள் ஸ்கிப் ஆயிடணும். ஏன்னா இவங்க ஆக்சுவலி வந்து உங்களோட பேன் கார்டை பேஸ் பண்ணி தரமாட்டாங்க. இவங்க தர்றதே பார்த்தீங்கன்னா அந்த 5 நம்பரை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த 5 நம்பரும் செக் பண்ணுவாங்க. உங்கள் உறவினர் தானா, உங்கள் ரிலேட்டிவ் தானா, உங்கள் அம்மா தானா, அப்பா தானான்னு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போடுவாங்க. இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் 30 நாளில் கட்டணும், இது வந்து 1 வருஷத்தில் கட்டணும், இது இத்தனை மாதத்தில் கட்டணும், இவ்வளோ அடி. நீங்கள் அவசரப்பட்டு வாங்கிடுவீங்க, பணத்தையும் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் ஒரு நாள் ஆனால் கரெக்டாக கட்டின வரைக்கும் கரெக்டாக கம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வட்டி ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 20,000 வாங்குறாருன்னா கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா 60,000 இருக்கும். பட் உங்களுக்கு தெரியாது. சில பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர்ற ஃபோன் எங்கேருந்து வரும்னா உங்கள் சொந்தக்காரங்க தான் போகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ஏதோ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் சந்தேகம் வராது. இதுக்கு மேற்கொண்டு இது எப்படி போகுதுன்னா, பெண்களாக இருந்தால் அவங்களே ஆபாசமாக சித்தரிப்பது, அதே போல் மிரட்டுவது. இந்த மாதிரி நாங்கள் கிட்ட போயிடுவோம், உங்கள் கேலரியிலேருந்து அதான் கேலரியிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோஸை மாஃபிங் பண்ணுவாங்க. மாஃபிங் பண்ணி இந்த மாதிரி பறிக்கிற எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு வெளியே சொல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள், குழந்தைகள், அதாவது மைனர் பசங்க கூட வச்சிங்களேன், அடுத்து உங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அவங்க பேரில், அவங்க நம்பரை கொடுத்துருக்குறாங்க. இப்படி நிறைய திட்டனிங் கால்ஸ் வந்து வரதா வந்து தினசரி புகார் வந்துட்டு இருக்குது. ஒரு ஆப் லோன் வந்து இந்த மாதிரி ஒரு இருந்தால் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். இரண்டாவது, நீங்கள் ஆர்பிஐ மானிட்டரிங் பேங்க்னு போடுங்க. அதில் போட்டிங்கன்னா இது மானிட்டரிங் இருக்கா, ஆர்பிஐ கீழே வருதா இந்த பேங்க், அப்படி இந்த ஆப் லோன் வருதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மளோட முந்தனை பதிவில் வந்து போட்டிருப்போம். இந்த ஆப் லோன்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு போட்டிருப்போம். தடை செய்யப்பட்டிருந்தாலும் வச்சுங்களேன், ஆப் ஸ்டோர்லேருந்து நீக்கப்படாமல் எக்கச்சக்கமான ஆப் இருக்கிறதுனால இந்த ஆப்புகள் வந்து தொடர்ந்து லோனை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒரு சர்வீஸ்னு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆக்டில் பண்ணிவிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சர்வீஸு, ஏதாவது ஒரு டெலிகாலிங் ஏஜென்சி அப்படின்னு தான் எடுப்பாங்க. இல்லை ஃபைனான்ஸ் நிறுவனம் பதிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ரன் பண்ணாமல் விட்டுருவாங்க அந்த கம்பெனியை. பட் ஆப் ஸ்டோரில் இருக்கும். அந்த ஆப் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக, ஆனால் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. லோன் ஆப் மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி த்ரிட்டனிங்லாம், இந்த மாதிரி மிரட்டுறது, அதே போல் கலெக்ஷன் ஏஜென்ட் இதில் டைரெக்டாலாம் வரமாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்த 5 நம்பரை பிடிச்சி வச்சுப்பாங்க. இந்த 5 நம்பருக்கு அனுப்புறது, அப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் அசிங்கமாக பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் நிறைய இல்லீகல் ஆக்டிவ் பண்ணுவாங்க. பட் அவங்கள தேடி போனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது போலீஸ் புகார் கொடுத்தாலோ, ஆன்லைன் புகார் கொடுத்தாலோ, ஆர்பிஐ ஆம்புட்ஸ்மேன்ட்ட புகார் கொடுத்தாலோ இந்த புகார் வந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எங்கே உங்களை கலெக்ஷன் வச்சுருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க சொல்லி முடிச்சுக்கிறேன்.